நேயர்கள் அனைவருக்கும் கெட்டிமேளம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. முதல் பார்வையிலே துளசி மீது காதல் வயப்படும் வெற்றி விதி செய்யும் வேலை. கெட்டிமேளம் சீரியலில் இன்று சின்னத்திரையில் பிரபலமான தொடராக ஒளிபரப்பாகி வரும் கெட்டிமேளம் சீரியலில் வெற்றி துளசியை பார்த்த முதல் பார்வையிலே அவள் மீது காதல் வயப்படுகிறான். இதனையடுத்து இன்றைய எபிசோடில் நடந்தவை குறித்து தற்போது பார்க்கலாம். சின்னத்திரையில் பிரபலமான கெட்டிமேளம் சீரியலின் நேற்றைய எபிசோடில் விபத்தில் சிக்கிய ராஜேஸ்வரி மற்றும் ஸ்ரீகாந்த் என இருவரும் உயிரிழக்கின்றனர். இதனால் துளசி கல்யாணம் நின்று போன நிலையில் இன்றைய எபிசோடில் நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். அதாவது சிவராமன் குடும்பத்தினர் ஸ்ரீகாந்தின் குழந்தை தியாவுடன் வீட்டுக்கு வருகிறார்கள். அப்போது சிவராமனின் 2 பிள்ளைகளும் இந்த குழந்தை இங்கு இருக்கக்கூடாது, ஏற்கனவே ஒரு அனாதை அந்த பாலமுருகனை கூட்டிட்டு வந்தீங்க, இப்போ இந்த குழந்தையை கூட்டிட்டு வந்து இருக்கீங்க, இது என்ன வீடா இல்ல அனாதை ஆசிரமமா என கண்டமேனிக்கு பேசுகின்றனர். சிவராமன் அந்த குழந்தை இங்குதான் இருக்கும் என்று சொல்கிறான். அதற்கு அவர்கள் மறுப்பு தெரிவிக்கின்றனர். சிவராமனின் தாயார் அந்த சின்ன குழந்தை உங்களை என்ன பண்ண போகுது, அது இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை என கேட்கிறார். இது என் வீடு, இங்கே யார் இருக்கணும் இருக்கக்கூடாது என்பதை நான் தான் முடிவு பண்ணணும், அந்த குழந்தை இங்குதான் இருக்கும் என்று உறுதியாக சொல்கிறார். அதைத் தொடர்ந்து தியா அப்பாவும் பாட்டியும் எங்கே என்று கேட்க துளசி அவங்க ரொம்ப தூரம் போயிருக்காங்க, திரும்ப வந்துடுவாங்க என்று சொல்லி சமாதானம் பண்ணுகிறாள். மறுபக்கம் எம்எல்ஏ வீட்டுக்கு டாக்டர் மற்றும் போலீஸ் வருகிறார்கள். எம்எல்ஏ இந்த விபத்து விஷயம் வெளியே தெரியக்கூடாது, அவங்க இறந்துட்டாங்கிற விஷயம் வெற்றிக்கு தெரியப்படி வெளியே ஏதாவது தெரிஞ்சா வெற்றியோட வாழ்க்கையை மொத்தமாக போய்விடும், அது மட்டும் இல்லாமல் எங்கள் அரசியல் வாழ்க்கையும் மொத்தமாக முடிஞ்சு போய்விடும் என சொல்கிறார். பிறகு வெற்றி வீட்டுக்கு வர டாக்டரை பார்த்ததும் டாக்டர் உங்களை பார்க்க ஹாஸ்பிட்டல் வரலாம்னு இருந்தேன், அந்த 3 பேரும் எப்படி இருக்காங்க, அவங்க அட்ரஸ் ஏதாவது கொடுங்க, நான் போய் பார்த்துட்டு வாரேன் என்று சொல்கிறான். டாக்டர் அவங்க விபத்தில் சிக்கி காயப்பட்டு வந்ததனால் எதுவும் கேட்கல, முதலுதவி முடிந்ததும் அவங்க கிளம்பி போயிட்டாங்க, 3 பேரும் நல்லா இருக்காங்க என்று சொல்லி சமாளிக்கிறான். ஆனால் வெற்றியின் அண்ணி இதையெல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்து ஏதோ தப்பாக இருக்கி என சந்தேகம் அடைகிறாள். அதைத் தொடர்ந்து மோனிகா தனது கணவனிடம் என் அம்மா என்னை திட்டுவாங்க, ஆனா அண்ணன் என ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டான், இப்ப யாருமே இல்லாத அனாதை ஆகிவிட்டேன் என கண்கலங்குகிறாள். அவளது இது விபத்து மாதிரி தெரியல, இதை இப்படியே விடக்கூடாது, இல்லைன்னா உண்மையை கண்டுபிடித்து விடுவாள், ஏதாவது செய்யணும் என திட்டம் போடுகிறாள். அடுத்து லட்சுமியின் அண்ணன் வீட்டில் லட்சுமி பெண்ணோட கல்யாணம் நின்று போச்சு என்று பேச வருகிறாள். வரதராஜன் அவர்களை பற்றி இங்கே பேசாத, என் பிள்ளைக்கு அப்படி ஒருத்தவங்க இருக்கிறது தெரியக்கூடாது என சொல்கிறாள். இதனால் வரதராஜனின் மகன்தான் கவின் என்பது தெரிய வருகிறது. கவின் அஞ்சலி தன்னுடைய முறைப்பெண் என்று தெரியாமலே அவளை ஒரு தலைபட்சமாக காதலித்து வருகிறாள். அடுத்ததாக ஊர் மக்கள் எங்கள் வீட்டையெல்லாம் இடிக்க புல்டோசனை கொண்டு வந்து இருக்காங்க என்று சொல்லி எம்எல்ஏ வீட்டுக்கு வந்து உதவி கேட்கின்றனர். இதனை அடுத்து வெற்றி அங்கு வந்து ஆபிசாரிடம் பேசி பார்க்கிறான். அவர்கள் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்ல வெற்றி அவர்களுடன் சண்டை போடுகிறான். அப்போது துளசி மற்றும் பாலமுருகன் என இருவரும் வர வெற்றி சண்டை போடுவதை பார்த்து துளசி இவனை மாதிரி ஆளுங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது என கோபப்படுகிறாள். சண்டை போட்டு முடித்த வெற்றி துளசியை பார்த்த முதல் பார்வையிலே அவள் மீது காதல் வயப்படுகிறான். இதனையடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிய கெட்டிமேளம் சீரியலின் அடுத்தடுத்த எபிசோடுகளை காணத் தவறாதீர்கள். இவ்வாறாக கெட்டிமேளம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.